ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது என்ன அப்படின்னா சன்லைட். ஆமாங்க, நம்மளோட பாடிக்கு சூரியனோட வெளிச்சம், சூரியனோட ஒளிக்கதிர் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சன்லைட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு இது மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நிறைய பேர் பாருங்கள், நம்ம பாடியில் விட்டமின் டி ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் டி குறைபாடு இந்தியாவில் மட்டுமே 80% ஆஃப் பீப்புளுக்கு இருக்குது. ஸோ அந்த விட்டமின் டி குறைபாடு ஏன் ஏற்படுது அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்காம போகிறதுக்கான என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே சன்லைட் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சூரியனுடைய ஒளிக்கதிர் நம்ம பாடியில் படும்போது நமக்கு விட்டமின் டி அதிகமாக கிடைக்குது. விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பாடி ஃபுல்லாகவே ஒரு பெயின்ஃபுல்லாக பாடியாக ஃபீல் ஆகும். கை காலில் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும், டயர்டாக ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய ஏர் ஃபால் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இம்யூனிட்டி அப்படின்றது ரொம்ப கம்மியாகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பாடியில் அதிகமாக ஏற்படுறதுக்கான என்ன ரீசன் அப்படின்னா விட்டமின் டி நம்ம பாடியில் கம்மியாக இருக்கிறதால தான். ஸோ நீங்கள் பாருங்கள், விட்டமின் டி அப்போ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சன்லைட் தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ சன்லைட் மூலிமா நம்ம பாடியில் ஈஸியாக விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகும். இது கூட நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் விட்டமின் டி ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நம்ம பாடிக்கு கால்சியம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரியும். அப்போ இந்த கால்சியமும் பாஸ்பரஸும் நம்மளுடைய போனுக்கு சப்போர்ட் பண்ணணும், போய் சேரணும் அப்படின்னா விட்டமின் டி தேவைப்படுது. முக்கியமாக ஆண்களுடைய ஆண்மைத்தன்மையை அதிகப்படுத்துகிற டெஸ்டோஸ்டெரோனோட அளவு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னாலும் அவங்க டெய்லி பேஸில் சன்லைட்டில் இருக்கிறது ரொம்ப அவங்களுக்கு நல்லது. இப்போது நமக்கு விட்டமின் டி சன்லைட்டில் இருந்து நமக்கு எப்போ கிடைக்குது, எப்படி கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் ஓடிட்டுருக்கும். சூரியனுடைய ஒளிக்கதிரிலிருந்து யூவிபி அப்படின்ற ஒரு கதிர்வீச்சு ஒன்று வரும். ஸோ அந்த கதிர்வீச்சு நம்ம பாடியில் உள்ள கொலஸ்ட்ராலோட சேர்ந்து அந்த கொலஸ்ட்ரால் தான் அந்த கதிர்வீச்சு மூலயமா விட்டமின் டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. விட்டமின் டி நம்ம பாடி கிடைக்கிறதுக்கு எப்படின்னா யூவிபி அப்படின்ற கதிர்வீச்சு மூலயமா தான் நம்ம பாடிக்கு விட்டமின் டி கிடைக்குது. அப்போது நம்ம பாடியில் விட்டமின் டி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்போ எந்த டைமில் சன்லைட்டில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் காலையில் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 o'clock நின்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் 6 to 8 o'clock இந்த 2 மணி நேரம் நீங்கள் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்கும். ஆனால் டெய்லி பேஸில் நீங்கள் 2 மணி நேரம் மார்னிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்கும். நீங்கள் குறைஞ்ச நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு 10 o'clock மேலே போனீங்க அப்படின்னா அந்த யூவிபியோட கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் ஒரு 10 to 20 minutes நீங்கள் வெயிலில் நின்னாலே போதும், நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின் டி ஈஸியாக நம்ம பாடிக்கு கிடச்சிரும். அப்போ நீங்கள் எந்த டைமில் நிற்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏர்லி மார்னிங்லேயே எழுந்துச்சு நின்னாலும் இல்லை ஈவினிங் டைம் நின்னாலும் ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் நிற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 minutes அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நம்ம பாடிக்கு விட்டமின் டி ஈஸியாகவே கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் 80% நம்ம பாடி கொஞ்சம் ஓப்பனில் இருந்தோம் அப்படின்னா நம்ம பாடி ஃபுல்லாகவே ஈஸியாக விட்டமின் டி அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் அப்படி நிற்கும்போது நம்ம கண்ணுக்கு கண் கிளாஸ் போட்டுக்குங்க, கேப் போட்டுக்குங்க, அது ஏர்ஃபால் ஆகாமலையும் நம்ம கண்ணுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்களில் நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும், என்ன அப்படின்னா சன்ஸ்க்ரீன் எதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அப்போ ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமலே இருக்கலாம் இல்லையா? நிறைய பேர் வெயிலில் போகும்போது இது எதுக்கு யூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு இந்த கொஸ்டின் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் உங்களுடைய ஸ்கின் அந்த சன்லைட்டில் படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கொஞ்ச நேரம் தான் இருக்க போகிறீங்க, நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு 5 minutes 10 minutes தான் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண தேவையில்லை. ரொம்ப நேரம் நீங்கள் வெயிலில் நிற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அது ஸ்கின்னுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் சேஃப்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் பாருங்கள், அந்த வயசில் சின்ன வயசுலலாம் எனக்கு இந்த மாதிரி விட்டமின் டி குறைபாடுலாம் கிடையாது, நல்லா தானே இருந்தேன் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அப்போது நம்ம எல்லாருமே ஒரு அவுட் ஸ்டாண்டிங் பிளேயராக தான் இருந்திருப்போம். ரொம்ப நேரம் அவுட் சைடில் ரொம்ப விளையாடிக்கிட்டு ஜாலியாக இருந்திருப்போம். அதனால சன்லைட் நம்ம பாடியில் படும்போது விட்டமின் டி குறைபாடு இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் விட்டமின் டி குறைபாடு உள்ள பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெய்லி பேஸில் சன்லைட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை இது உணவு மூலிமா எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்கள் டிஸ்பிளேலே தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட கோச்சிங் மூலிமா உங்களுக்கு எப்படி உணவு மூலிமா விட்டமின் டி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.